ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, வசனங்கள் 23 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி: என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் சொல்வதை நீங்கள் செய்வீர்கள். இந்த உலகத்தில் பிறக்கின்ற சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நான் சொல்வதை பிறர் கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நாம் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றால் நாம் அவர்கள் மீது கோபப்படுகின்றோம். அவர்களோடு உள்ள உறவை நாம் முறித்துக் கொள்ளக்கூட தயங்குவது கிடையாது. நாம் சொல்வதை பிறர் கேட்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அன்பு இருந்தால் மாத்திரமே நாம் சொல்வதை ஒருவர் கேட்பார். நம்மை நேசிக்கின்றவர்கள் நாம் சொல்வதை கேட்பார்கள். நாம் அன்பு செய்கின்றவர்கள் நாம் சொல்வதை செய்வார்கள். காரணம், நாம் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு மட்டும்தான். இதில் நிறைவான செயலை காணலாம். ஒன்று அன்பு, இரண்டாவது அதிகாரம். யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அதிகாரம் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ் வேலை செய்கின்றவர்களை பார்த்து இதை செய்யுங்கள் என்றால் அவர்கள் செய்தாக வேண்டும். இது கட்டாயம். ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் அவர்களுக்கு கீழாக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு வேறு வழி என்பது இல்லை. அன்பிற்குரியவர்களே, அவர்கள் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும். இது அவர்களின் கடமை. அதனை செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்களுக்கு வேலை போகலாம் அல்லது தண்டனை கிடைக்கலாம். எனவே இதற்கு பயந்து கொண்டு அவர்கள் சொன்ன காரியத்தை இவர்கள் செய்வார்கள். ஆக ஒன்று அன்பு இருந்தால் செய்வார்கள், இரண்டாவது அதிகாரத்திற்கு பயந்து அவர்கள் செய்வார்கள். ஆக அன்போ அதிகாரமோ இல்லாமல் ஒருவரை பார்த்து சில காரியங்களை செய்ய சொன்னால் நம்மை அவர்கள் முறைத்து பார்ப்பார்கள். கேட்பாங்க, நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் இதை செய்ய செய்யறதுக்கும் என் உறவு காரணம் அல்ல, என் அதிகாரியும் அல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும்? அதற்கு வேற ஆள பாரு என்று அவர்கள் கோபத்தில் நம்மை திட்டுவிட்டு போய்விடுவார்கள். இதுதான் இயல்பு. அன்பிற்குரியவர்களே, இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் மிக தெளிவாக கூறுகின்றது. அதிலும் குறிப்பாக நற்செய்தி வாசகம்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் மீது அன்பு கொண்டுராதவர் நான் சொல்வதை கடைபிடிக்க மாட்டார் என்று தெளிவாகவே கூறுகின்றார். ஒரு முறை பிரான்சிஸ் அசிசியார் கடவுள் மீது அன்பு இல்லாதவரை சந்திக்கின்றார். ஏன் கடவுள் மீது அவருக்கு அன்பு இல்லாமல் போய்விட்டது? அவரிடம் மீண்டும் அந்த கடவுள் அன்பை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இவ்வாறு அவர்கள் இருவரும் நடந்து போகும்போது
வழியிலே ஒரு பார்வையில்லாத ஒரு சகோதரனை அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த பார்வையில்லாத சகோதரனை பார்த்து பிரான்சிஸ் அசிசியார் கேட்பார், சகோதரா, நான் உனக்கு கண் பார்வை கொடுத்து எழுந்து நடக்கக்கூடிய காரியத்தை நான் உனக்கு செய்தால் நீ என்னை அன்பு செய்வாயா என்று கேட்டார். அவருடைய பதில் என்னவாக இருந்திருக்கும் அன்பிற்குரியவர்களே? அவன் சொன்னார், ஐயா, இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு செய்தால், என் வாழ்க்கையில் கண் பார்வை நீங்கள் கொடுத்தால், உங்களை அன்பு செய்வது மட்டுமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு பணி செய்து கொண்டிருப்பேன், அடிமையாக இருந்து உங்களுக்கு தொண்டு செய்வேன் என்றாரா? ஆம் அன்பிற்குரியவர்களே. அப்போது தன் கூட இருந்த நண்பரிடம் பிரான்சிஸ் அசிசியார் சொன்னாரா, பார்த்தீரா, இந்த சகோதரனுடைய எண்ணத்தில் உனக்கு இறைவன் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கண் பார்வையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவ்வளவு பெற்றிருந்தும் நீ அவரை அன்பு செய்ய மறுக்கின்றாயே, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க மறுக்கின்றாயே என்று சொல்லி அவர் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அந்த சகோதரனும் தன் தவறை உணர்ந்து ஆண்டவரை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் தொடக்க திருச்சபையில் இருந்த முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதாக அமைகின்றது. என்ன திருச்சபையில் இருந்த பிரச்சனைகள்? தொடக்க திருச்சபையில் யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். யூதர்களுக்கு பிறகு திரு அவை பரவுகின்றது. யூதர் அல்லாதவர்கள், அதாவது புறவினத்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். யூதர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள், புறவினத்தாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றார்கள். இப்போது யூதர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் விருத்த சேதனம் பெற்றிருக்கிறோம், யூதர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். இவர்கள் விருத்த சேதனம் பெறவில்லை, அவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களாக மாற முடியும்? அவர்கள் விருத்த சேதனம் செய்தால் மாத்திரமே அவர்களுக்கு மீட்பு உண்டு அல்லவா என்ற ஒரு பிரச்சனையை எழுப்புகின்றார். பவுலடியார் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார், அவர்கள் கேட்பதாக இல்லை. எனவே பவுலும் பர்னபாவும் எருசலேம் சென்று இயேசுவுடைய திருத்தூதர்களோடு ஆலோசிக்க முடிவு செய்கின்றார்கள். அங்கே போகிறார்கள். முதல் திருச்சங்கம் கூட்டப்பட்டு ஆவியானவரால் தூண்டப்பட்டு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்ன தெரியுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு விருத்த சேதனம் தேவையில்லை, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். ஆக நம்பிக்கைதான் முக்கியமே தவிர விருத்த சேதனம் என்பது இரண்டாவது பட்சம் தான். ஆக கிறிஸ்துவம் பிற பகுதிகளில் வேகமாக வளர்வதற்கு இந்த முடிவு ஒரு காரணமாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் புறவினத்து மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் யூதர்களாக வேண்டிய தேவையில்லை, யூதர்கள் கடைபிடித்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக அவர்கள் மீட்பு பெற இயேசுவின் மீது நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதும், அவர்கள் மீட்பை பெறுவார்கள். ஆக இந்த முடிவானது எல்லோருக்கும் உடன்பாடாக இருந்தது. அன்றிலிருந்துதான் கிறிஸ்தவம் ஒரு தனித்து ஒரு அங்கமாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆக மீட்பு என்பது கடவுளால் கொடுக்கப்படுவது, மனிதர்களால் அல்ல என்ற உண்மையையும் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றும் சிலர் சொல்வார்களே, முழுக்கு திருமுழுக்கு பெற்றால் மாத்திரமே உங்களுக்கு மீட்பு உண்டு என்று நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் கூப்பாடு விட்டுக் கொண்டிருப்பார்கள். திருமுழுக்கு என்பது ஒரு அருள் அடையாளம், ஒரு அடையாள செயல் மாத்திரமே. அன்று எவ்வாறு யூதர்கள் புறவினத்து மக்களை பார்த்து சொன்னார்களோ, நீங்கள் விருத்த சேதனம் பெறாவிட்டால் மீட்பு பெற முடியாது என்று, அதுபோல இன்று நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாய் 18 வயதிற்கு மேல் உள்ளவர்களாய் முழுக்கு ஞானஸ்நானம் தொட்டியிலே போய் நீங்கள் மூழ்கி எடுக்கப்பட்டால் மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லிக்கொண்டு அலைவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை மட்டும் வைத்தால் போதும் என்ற உண்மையை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். இரண்டாவது வாசகம், தொய்ந்து போயிருந்த, அதாவது வேத கலாவணையில் சிக்கிக்கொண்டு பல துன்பங்கள் பட்டுக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்கள் மனம் உடைந்து போய் விடக்கூடாது என்று நினைத்து
அவர்களுக்கு வலுவூட்ட எழுதப்பட்டவே இந்த இரண்டாவது வாசகம். எருசலேம் தேவாலயம் யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அங்கே இறைவன் பிரசன்னமாய் இருக்கிறார் என்று அவர்கள் முழு மனதாய் நம்பினார்கள். புதிய எருசலேமில் இறை பிரசன்னம் தேவாலயத்தில் மட்டுமல்ல, வாழும் அனைத்து மக்களின் மனங்களிலும் இறை பிரசன்னம் இருக்கிறது என்ற செய்தியினை நாம் உணர வேண்டும். ஆலயத்தில் மட்டுமல்ல, நம் உள்ளத்தில் இறைவன் பிரசன்னமாய் இருக்கிறார். நற்செய்தி வாசகமானது இயேசுவின் பிரியாவிடை செய்தியின் தொடர்ச்சியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். உயிருள்ள ஆவியானவர் வாழும் உள்ளங்களில் தங்கி இருக்கின்றார் என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நான் எந்நாளும் உங்களோடு தங்கி இருப்பேன் என்ற செய்தி யோவானின் காலத்தவருக்கு ஆறுதலை கொடுக்கிறது. கடவுள் இல்லை, அவர் இறந்து விட்டார் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்களிடம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரோமை படையினரால் எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டதைக் கண்டு மனம் உடைந்திருந்தாலும் நம் மனங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளமே இறைவன் வாழும் உயிருள்ள ஆலயம் என்ற செய்தியை முதலாவதாக கொடுக்கின்றார். இரண்டாவது, நம்முள் அந்த கடவுளின் உயிருள்ள பிரசன்னம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் கொடுத்த வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ்வதன் மூலமாக மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் நம்முள் குடியிருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்குகின்றோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்முள் இருக்கும் இறை பிரசன்னம் தான் என்பதை உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, தூய ஆவியானவர் நம் மத்தியில் இரண்டு காரியங்கள் மூலமாக நம்மை செயல்பட தூண்டிக் கொண்டிருக்கின்றார். ஒன்று, கற்றுக் கொடுப்பதன் மூலமாக. இரண்டாவது, இயேசு கற்றுக் கொடுத்தவைகளை நம்முடைய வாழ்க்கையில் மறந்து விடாமல் செயல்படுத்துவதன் மூலமாக அதனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். என் பெயரால் அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். நான் உங்களோடு எப்போதும் இருக்க போவது இல்லை என்று தெளிவுபடுத்திய இயேசு தூய ஆவியானவர் மூலமாக உங்களோடு இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, நான்காவதாக, இயேசு தன்னை பின்பற்றிய சீடர்களுக்கு சில கொடைகளை கொடுக்கின்றார். அது என்ன கொடைகள்? முதலாவது, என் அன்பை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறுகின்றார். இயேசு தனது அன்பை தன் சீடர்களுக்கு கொடையாக கொடுக்கின்றார். அந்த அன்பை உணரும் போது அந்த அன்பே உங்களை வழிநடத்தும் என்கிறார். இரண்டாவது கொடை என்ன? தூய ஆவியானவரை கொடையாக கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். அவர் உங்களுக்கு தேவையானதை கற்றுக் கொடுத்து நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், எவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்து உங்களை நேரிய வழியில் வழிநடத்துவார். தீய வழியில் செல்லாமல் நேரிய வழியில் வழிநடத்தக்கூடிய அந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் உங்களோடு இருப்பார் என்கிறார். மூன்றாவதாக, தன்னுடைய அமைதியை உங்களுக்கு விட்டு சென்று கூறுகின்றார். எதற்காக? அவர்கள் துணிவோடு இருக்க வேண்டும், அவர்கள் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. அமைதியை கொடுப்பதால் அங்கே பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடுமா? போராட்டங்கள் வராமல் போய்விடுமா? அச்சங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவைகளை கடந்து வருவதற்கு தேவையான ஆற்றலை இறைவன் அந்த அமைதியை கொடுப்பதன் மூலமாக கொடுப்பார். எது நல்லது, எது கெட்டது என்ற பக்குவத்தை அவர் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அதனால் சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டு அங்கே மக்கள் எதிர்பார்க்கும் அமைதி உண்டாகும் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கலாம். இறுதியில், இப்போது போகிற நான் அப்படியே போக மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்ற உறுதியை கொடுக்கின்றார். நான்காவது கொடை. இந்த உறுதி அந்த சீடர்களுக்கு ஆதி கிறிஸ்தவனிலோ அவசியமான ஒன்றாக இருந்தது. அவர் வரமாட்டார் என்றால் மக்கள் எதிர்மறையாக வாழ்ந்து விடுவார்கள், அவநம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவார்கள். மீண்டும் வருவேன் என்று சொன்னால் அது ஒரு நேர்மறை எண்ணங்களை மக்கள் மத்தியிலே விதைத்துவிடும். அதைத்தான் அவர் செய்கின்றார். இந்த உறுதியானது பல பேருக்கு வலிமை தரும். இனிமேல் வரமாட்டார்கள் என்ற செய்தி
எதிர்மறை விளைவுகளையும் துன்பத்தையும் தோல்வியையும் கொடுக்கும். ஆனால் திரும்பி வந்து விடுவேன் என்ற செய்தியானது அவர்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும், அதே சமயத்தில் நான் சொன்னது போல நேர்மறை எண்ணங்களையும் அவர்கள் மத்தியில் உருவாக்கும் அன்பிற்குரியவர்களே. எனவேதான் தன் சீடர்கள் சோர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் உங்களிடம் மீண்டும் திரும்பி வருவேன் என்ற வார்த்தைகளை பரிசாக கொடுக்கின்றார். ஆம், இந்த கொடைகளை சீடர்களுக்கு மட்டுமல்ல, இன்று வாழுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அந்த கொடைகளை விட்டு செல்கின்றார் என்பதுதான் உண்மை. அந்த உயிருள்ள கடவுளுடைய பிரசன்னம் தூய ஆவியார் மூலமாக இன்றும் நம் உள்ளத்தில், நாம் வாழும் இந்த ஆலயத்தில், நம்முடைய சமுதாயத்தில் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உறுதியாய் நம்ப வேண்டும். நாம் தனியாக இல்லை, இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற செய்தியை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்றவர் நம்மை வழிநடத்த, நமக்கு சக்தி தர, நமக்கு ஆற்றலாயிருக்க அப்பத்தின் மூலமாக, ரசத்தின் மூலமாக அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்கு சக்தி தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவே இறைவன் கொடுக்கின்ற இந்த கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் அந்த கொடைகளுக்கு ஏற்ற விதமாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து சான்று பகர வேண்டும் என்பதைத்தான் நம் இறைவன் விரும்புகின்றார். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து ஜெபிப்போம். நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிப்போம். May God bless you. Amen.